வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு 1 வீக்குக்கு மேலே ஆச்சுங்க. எடிட் பண்ணுறக்கு டைமே இல்லை. இந்த வீடியோ ஒரே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் தாங்க இருக்க போகுது. ஏன்னா அகன்குட்டியும் ஊருக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது அகன்குட்டி இருந்தால் எப்படி ரொட்டீன் போகும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். வந்த அன்னைக்கு அகன்குட்டிக்கு தயிர் சாப்பாடு கொடுத்து பிணைய விட்டாச்சுங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது அவன் பண்ணுற சைட்டிங்கெல்லாம் பார்த்தா. அகன்குட்டிக்கு டாக்டர்கிட்ட செக்கப் போனப்போ டாக்டர் கிளியராக 1 இயர் வரைக்கும் டிவியோ மொபைலோ காட்டிடாதீங்க, ஸ்க்ரீன் டைமே 1 இயர்க்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டும் போது வெளியே வேடிக்கை காட்ட கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏன்னா குழந்தைங்க எப்போவுமே வேடிக்கை காட்டினோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான். இந்த அத்திமரம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் தானாகவே முளைச்சி வந்ததுங்க. ஏன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அத்திமரம் இல்லைங்க. தானாக ஏதோ ஒரு பறவையோட எச்சத்தில் முளைச்சி வந்திருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இது ஹைப்ரிட்டாக இல்லை நாட்டுக்காயான்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ஏன்னா இதோட பழமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமாக தான் இருக்குது. சுவைன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரு பிளெயினாக ஒரு சட்டிலான சுவையாக தான் இருக்குதுங்க. டேஸ்ட்டே இல்லை, சொல்லப்போனால் மண் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கடையில் ட்ரை ஃப்ரூட்டுன்னு வாங்குகிற அத்திப்பழமெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குதுங்க. என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை சர்க்கரை பாகில் போட்டு காய வைப்பாங்களோ, இல்லைன்னா அந்த பழமே ஸ்வீட்டான பழமாக தான் எடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த மரத்தோட காய் பழுத்தவே இல்லைங்க. நல்லா காய்க்கும், அது கொஞ்சம் நல்லா கருகி கீழே விழுந்துடும். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தங்க என்னென்னாங்கன்னா ஆணி அடித்து பாருங்கள், பழம் பழுக்க ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பழம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தாய் மாமானா ஒரு தனி பிரியம் இருக்கும். அதே மாதிரி தான் மாயாக்குட்டிக்கும். இப்போது ஒரு 2-3 நாளாக தான் அகன்குட்டியை கையிலேயே தூக்க விடுறாங்க. இல்லைன்னா நான் மாமா செல்லும், தம்பியை மாமா எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் அடம்பிடிச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இப்போது சொல்லி மாமாவோட பையன்தான் அவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து புரிய ஆரம்பித்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஆமாம் மாமாவோட பையன் அகன், அவங்கள மாமா எடுக்கலாம் கொஞ்சலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாயா பிறந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் அம்மா வீட்டிலேயே இருந்தாங்க. அதே மாதிரி தான் அகன்குட்டியும் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. 2 பேரும் சந்திச்சிருக்கிற வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ தான் 2 பேரும் மிங்கிள் ஆகிறாங்களா, அதனால் மாமா மேலே இருக்க பொசசிவ்னஸ் மாயாவுக்கு இன்னும் போகவே இல்லை. இப்போ தான் சொல்லி அவங்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஆமாம் தம்பி நம்ம கூட தான் இருப்பான், மாமா தான் அவனுக்கு அப்பா, மாமா தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பொசசிவ் வெட்டி பார்க்குது. அந்த சமயத்தில் தம்பியை 2 பேரும் போட்டு பாடப்படுத்திடுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தாங்க இருக்குது. இப்போ எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகிறோம், வெளியே போகிறோம் அப்படின்னா, இல்லை அகன்குட்டியே யாராச்சும் சொந்தக்காரங்க பார்க்க வந்தாங்கன்னா மாயா அவங்கள எடுக்கிறதுக்கு விடுறதே இல்லை. என் தம்பியை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு கீழே படுத்து உருண்டு அழுகிறாங்க. அந்தளவுக்கு தம்பி மேலே பொசசிவ்னஸ் மாறிடுச்சு. திருப்பியும் இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைம்மா, சொந்தக்காரங்க வருவாங்க, தம்பியை பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடுவாங்க, திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடுவாங்க, யாருமே தம்பியை கொண்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது அது திருப்பியும் அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் கேப்பை விட்டுட்டோம்னா யாராச்சும் தம்பி எடுத்தாங்கன்னா ஐயோ என் தம்பி எடுத்துட்டாங்களே அப்படின்னு திருப்பியும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே நிறையா பூச்செடிகள் வச்சுருப்போங்க. அதுவும் சாமிக்கு வைக்கக்கூடிய பூ அப்படின்னா நிறையாவே வச்சுருப்போம். ரெகுலராகவே நானும் அம்மாவும் இந்த மாதிரி பூவெல்லாம் பொறிச்சு மாலை கோர்த்து சாமிக்கு கொண்டுட்டு போவோங்க கோயிலுக்கு. எப்படி ஒருத்தங்க மாலை கட்டுறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து கோர்ப்போம். ஏன்னா கட்டுறது எங்களுக்கு அவ்வளோவா சுலபமாக வராதுங்க. அதனால் கோர்த்துருவோம். அரளிப்பூலையே பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி வச்சுருப்போம். பிங்க் கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த பூவை பொறிச்சு கோர்த்து சாமிக்கிட்ட கொண்டு போகிறதுனா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் 2 பேர்த்துக்குமே. மற்ற ஏதோ ஒரு இதில் கூட சண்டை போட்டுட்டு இருப்போம். நானும் அம்மாவும் வெசல் வாஷ் பண்ணுறதோ இல்லை வீடு துடைக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று எசிலி சண்டை வந்துடும் 2 பேர்த்துக்குமே. ஆனால் இந்த பூ பொறிச்சு மாலை கோர்க்கிற விஷயத்தில் மட்டும் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்போங்க. பழைய கதையெல்லாம் பேசிட்டு அகன்குட்டி மாயா பற்றியெல்லாம் பேசிட்டு எங்களை எப்படி அப்பா அம்மாலாம் வளர்த்துனாங்க, நாங்களும் இதே ஏஜ் கேப்பில் தான் இருந்தோம், உங்களையெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்த்து வளர்த்தணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் 2 இயர்ஸ் கேப்பில் குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா 2 பேருமே குழந்தைங்க, 2 பேர்த்தையுமே நம்ம பார்த்து தான் வளர்த்தணும். 2 பேர்த்துக்குமே சொல்கிறது புரியாது. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருந்தோம்னா எல்லாத்துக்கும் அந்த 2 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த பாண்டிங்கும் நல்லா தான் இருந்திருக்கும். சேர்ந்து வளர்த்துற நிறைய என்னமோ பாசம் நிறையா இருக்குங்க, நம்ம அக்கா நம்ம அண்ணா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களாம் சண்டையை தீர்த்து வைக்கிறதே நம்மளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது.
கொய்யா செடி கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை கொடியை தான் படர விட்டுருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். க்ரீன் கலரில் எல்லாமே வெற்றிலை தாங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பான் வெத்தலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைடு எல்லாமே பார் கட்டி இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஊனி வச்சுருக்கோம். இருந்தாலும் தென்னை மரத்துக்குள்ளே வரும்போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். பட் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் வந்தால் நம்ம வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடலான்னு நட்டு வச்சுருக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மூங்கில், வாழை மரம் இதெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். சாமிக்கு உகந்த பூ மட்டும் இல்லை, சாமிக்கு பிடிச்ச செடி, அந்த தாவரம் இதெல்லாமே வச்சுருப்போம் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக. இந்த செடி பார்த்திங்கன்னா வன்னி மரம்னு சொல்லுவோம். தீர்த்தமெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, தீர்த்த கலசம் கொண்டுட்டு போய் சாமிக்கு விடும்போது அந்த தீர்த்தத்துக்கு இந்த வன்னி மரத்தோட இலையை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்ச இலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை செடி, சின்ன தலைன்னு சொல்லுவோம். இதோட இலையை வந்து நம்ம ரசம் வச்சு குடித்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி சளி காய்ச்சல் வந்த டைமில் தலைதாம்பு ரசம்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த செடியோட ஒரு பூ மாதிரி இருக்கும், அதுவும் இந்த இலையும் தான் போடுவாங்க. இது நம்ம கிடைக்கலைன்னா நார்மலாக பொரிச்சு ட்ரை பண்ணி கூட வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு டைம் சென்னிமலை போனப்போ இந்த செடி அங்கே இருந்துச்சுங்க. அங்கேருந்து கொண்டு வந்து நாற்று வச்சோம். நல்லாவே தளைஞ்சு வந்துருச்சு. இந்த மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம். சிவனுக்கு ரொம்பவே பிடிச்ச இலைங்க வில்வ இலை. யூஸ்வலாக சிவன் கோவிலுக்கு போனோம்னா இந்த இலை பிரசாதத்தில் கொடுப்பாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. ரொம்பவே நல்லது. ஆனால் இன்ன வரைக்குமே இது காய் காய்க்கலைங்க. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கேருந்து தாங்க வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒரு செடி 10 rupeesன்னு தான் கொடுத்தாங்க. வில்வம் மண்ணி எல்லாமே சூப்பராக வளருதுங்க. அப்படியே பெரிய நந்தியாவட்டத்தில் வந்து ஒத்த நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க. இதுவுமே சாமிக்கு வந்து ரொம்ப உகந்த பூ தான், அதை வச்சுருக்கோம். மோஸ்ட்லி எல்லா தலை எல்லா பூவுமே சேர்த்து தாங்க மாலை கோர்ப்போம். கிட்டத்தட்ட இந்த செடி வச்சு ஒரு 10 வருஷம் இருக்குங்க. ஒன்ஸ் கேரளா போனப்போ இந்த செடியோட காய் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி காய் தான். அதை வந்து ஊறுகாவும் போடுவாங்க. அண்ட் அதோட சீடு வந்து நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஜாதிக்காய் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த செடிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க. ஒரு வேளை அந்த கேரளா கிளைமேட்டுக்கு தான் வளருமோ என்னமோ. நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 வருஷத்தில் இந்த செடியோட வளர்ச்சி இவ்வளோ தாங்க. ஆனால் கேட்டதுக்கு ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்கு வந்துடும் தான் சொன்னாங்க. இருந்தாலும் இன்ன வரைக்கும் வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே தென்னந்தோப்பை சுற்றி அங்கங்கே கேப்பில் வந்து தேக்கு மரம் வச்சுருக்கோங்க. ஒரு 20 to 30 years ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கே எல்லாமே தேக்கு மரம் நட்டு வச்சுருக்கோம். எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரிங்க, தாவரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பயன்கள் இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்லாம் செக்கப்லாம் போயிட்டு இருந்தோம். டெலிவரியும் அங்கே தான் பார்த்தோம். அந்த டைமில் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் அங்கே கொடுப்பாங்க. ஆதார் கார்டு கொடுத்தா ஒரு ஆதார் கார்டுக்கு 4-5 மரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சோங்க. இது இவ்வளோ ஹைட் ஆயிடுச்சு. மாயா 2 yearsல குட்டியாக தான் இருக்கா, பட் மரம் நல்லா ஹைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மருதாணி செடியிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா பிங்கிஷாக பூக்கிற மாதிரி ஒரு ரெட்டிஷ் பிங்க்கில் இருக்கும். அந்த மருதாணி செடியும் இருக்கும், நல்லாவே சிவக்குங்க. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா பல்லடத்தில் ஒரு நர்சரியில் வாங்கின எல்லா செடியுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்ச நாள் பார்க்குறோம் அந்த நர்சரியை காணோம், எங்கேயோ வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல். கான்டாக்டும் வாங்காமல் விட்டுட்டோம். ஆனால் அவங்கக்கிட்ட வாங்கின செடி எல்லாமே சூப்பராக பூக்குதுங்க. இன்ன வரைக்கும் பூ இருக்குது. ஒரு நாள் கூட இந்த செடியில் பூ இல்லாமல் பார்த்ததே இல்லை. எல்லா நாளுமே ஃபுல்லாமே பூத்துருக்குங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனால் என்ன ரோஸ் வெரைட்டின்னு தான் எங்களுக்கு தெரியல. ஸ்மெல் பார்த்திங்கன்னா லைட்டாக பன்னீர் ரோஸ் டைப்பில் தான் அடிக்குது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்ச ரோஸ் செடியில் இவ்வளோ அழகாக பூ பூத்து நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லுவேன் இந்த செடி. இந்த டைப் ரோஸ் செடி எங்காச்சும் பார்த்திங்கன்னா நீங்களும் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு இல்லையா. இந்த டைப்பில் ஒரு 4-5 கலரில் வாங்கி வச்சாலே போதும். நம்ம தோட்டமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஈரோட்டில் தான் நானும் தம்பியும் படித்தோம். ஸ்கூலெல்லாம் நவரசமில் பண்ணோங்க. அரசூரில் நவரசம்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி இருக்கும், சுரபின்ட்டு. அங்கே வாங்கின ரோஸ் ஆப்பிள் செடி தான் எப்போவுமே இங்கே வந்தால் ஸ்கூல் ஞாபகம் வரும். அப்படியே பறிச்சிட்டு வந்த பூ எல்லாமே அழகாக மாலை கோர்த்துட்டோங்க. இந்த 2 மாலையுமே நானும் அம்மாவும் தான் சேர்ந்து கோர்த்தோம். பார்க்க நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மாலை கோர்த்துட்டு அப்படியே சிவன் கோவிலுக்கு போயிட்டோங்க. ஆடி மாதம் நடக்கிற சந்தனக்காப்பு அலங்காரத்துக்காக தாங்க தரிசனம் பண்ண போயிருந்தோம். திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. அங்கவே அன்னதானமும் ரெடி பண்ணியிருந்தாங்க.
சித்தி, தங்கச்சி, பாப்பா, தம்பின்னு நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டேயும் பேசிட்டுங்க. கொஞ்சம் கூட்டமாக இருந்ததாலேயே நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரியவங்கள்லாம் முன்னாடி சாப்பிட போயிட்டாங்க. சங்கரனாபாளையத்தில் இருக்க அப்பரமேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். சுயம்பலிங்கம்ங்கிறதுனால கோவிலில் இருக்க சாமி ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுளுங்க. என்ன வேணுனாலும் அப்படியே நடத்தி கொடுப்பாருங்க. கோவில் பக்கத்துலேயே மண்டபமும் இருக்குது. சின்ன சின்ன விசேஷங்கள்னால் இங்கே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோசாலயமும் வச்சுருக்காங்க. நாட்டு மாடு எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. இந்த கட்டடங்கள் எல்லாமே பழைய கட்டடங்கள் தாங்க. ஒரு 2-3 தலைமுறை முன்னாடி கட்டியிருக்க கட்டிடம். கிணத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு அது மேலேயுமே நந்தி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கோவிலுக்கு சேர்ந்தது தான். ரொம்பவே அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குமுங்க. ஒவ்வொரு நாளும் அங்கே போய் சாமி கும்பிட்றப்போ கொஞ்ச நேரம் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு திருப்தியாக மன நிம்மதியாக பேசிட்டுங்க ஒரு நல்லதையும் நினச்சிட்டு போனோம்னா அது அப்படியே நடக்குமுங்க. கோவிலுக்கு முன்னாடியே அரச மரம், வேப்ப மரத்தடியை விநாயகர் சிலையும் வச்சுருக்காங்க. ராகு கேது கூட இருப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான். கொரோனா டைமில் தம்பி அடுத்த நாள் தோட்டத்துக்கு உரம் போடணுன்னு சொல்லி போயிருந்தாங்க. சோளக்காட்டுக்கு உரம் போடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே சோளத்தட்டை அறுத்ததுக்கப்புறம் அந்த கட்டை இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி விட்டோம்னா திருப்பியும் தளைஞ்சு வரும். திருப்பியும் நம்ம ஒரு டைமோ 2 டைமோ அறுவடை செஞ்சுக்கலாம். அது மூலயமா பார்த்திங்கன்னா ஆட்கூலி, உர செலவு, அந்த உழவோட்டுற செலவு இதெல்லாமே வந்து நம்ம குறைச்சிக்கலாங்க. காட்டுக்கு எப்போவுமே உரம் போட்டோமா கண்டிப்பாக தண்ணி விடணுங்க. தண்ணி விடுறதுக்காக தம்பி பம்பு செட்டை ஓப்பன் பண்ணாங்க. உடனே பாப்பா அதில் குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டான். நானும் சரி அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு வந்து சரி நம்மளும் சின்ன வயசில் இப்படி தானே சேத்துல மண்ணிலெல்லாம் விளாண்டுட்ருப்போம், ஏன் இப்போ மட்டும் நம்ம பாப்பாவை வேணான்னு சொல்கிறோம், சரி அவங்களும் கொஞ்ச நேரம் விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டேங்க. பாப்பா பிறந்த புதுசில் பார்த்திங்கன்னா மண்ணில் விளையாடவோ தண்ணியில் விளையாடவோ விடமாட்டேன். அப்படியே பார்த்து வளர்த்திட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் தெரிஞ்சுது இதுதான் நம்ம வாழ்க்கை முறை, இதுக்கு அவங்கள பழக்கலைன்னா என்ன பண்ணுறது, எதாக இருந்தாலும் அவங்க பழகட்டும், தண்ணி, மண், சேறு, நாய், கோழி எல்லாத்துக்குமே அவங்க பழகிக்கட்டும். அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஃபீவரோ கோல்டோ வந்து அவங்களுக்கு வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இப்போ அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நாய்க்குட்டிகள் வந்து நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்குங்க. டாக் ஃபார்ம் தான் வச்சுருக்கோம். எல்லா வெரைட்டி ஆஃப் டாக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பொமரேனியன், அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப் இதெல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மளே ப்ரீட் பண்ணி கொடுக்கறதுனால குட்டிங்களோட குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் விலையும் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்போம். அம்மா வீடியும் க்ளீன் பண்ணோன்னு சொன்னோடனே சரின்ட்டு அடுப்பு எல்லாமே வெளியே செட் பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் ஒன்று அவுட்டர் கிச்சனில் தான் வச்சுருந்தோம். எப்போவுமே நான்வெஜ் குக் பண்ணோன்னா வெளியே தான் குக் பண்ணுவோம். ஏன்னா அடிக்கடி சமைச்சோம்னா வீடு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. கோவில் விசேஷம் போயிட்டு இருந்ததுங்களா, நேற்று தான் நம்ம கோவில் விசேஷம் மண்டல பூஜை எல்லாமே முடிஞ்சுதுங்க. பாப்பாவும் ரொம்ப நாளாகவே மீன் கேட்டுட்டு இருந்தா. சரின்ட்டு வெளியவே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே சமைக்கவே கஷ்டமாக இருக்குதுங்க. வெளியே நல்லா காற்றடிக்குதுங்களா, அதனால் எவ்வளோ ஹீட்டில் உட்காந்தாலும் அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதில்ல. எப்படியோ பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சமைக்கும்போது நமக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி சுலபமாக முடிஞ்சிடுது எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும். கல்லுமே கொஞ்சம் பெரிய கல்லாக வாங்கி வச்சுட்டோம், தோசைக்கல். ஏன்னா 2 தோசை சுட்டாலே போதும், எல்லோரும் வேணாம் போதும் அப்படின்றாங்க. சின்ன கல்னால் ஒரு 4-5 ஊற்றணும். சூடு நமக்கு எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனாலேயே இப்படி மாற்றிட்டோம். எனக்கு இந்த சமைக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ சமைக்க சொன்னாலும் உட்காந்து மெதுவாக சமைச்சிட்டு இருப்பேன். ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காய்கறி கட் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. அதே சமயத்தில் இந்த சின்ன வெங்காயம்லாம் தொளிக்க சொன்னாங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன ஏதோ ஒரு டிவியோ சீரியலோ போட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படியே அதை பார்த்துட்டே தொளிச்சு முடிச்சிடுவேன். விட சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ எப்படா க்ளீன் பண்ணுவோன்னு இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதனாலேயே இப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்தால் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெலாம் அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. குக்கிங் ஒர்க் மட்டும் நான் பார்த்துக்குவேன். க்ளீனிங் மற்ற ஒர்க்கெல்லாம் அனு செஞ்சுருவாங்க. அப்படியே 3 பேரும் ஷேர் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க்கு செஞ்சு முடிச்சிருவோம். அப்பாவும் அந்த தேங்காயெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. தேங்காய் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேல் பண்ணிட்டோங்க. அதில் வந்து குட்டி குட்டி காயெல்லாம் அவங்க எடுக்கல, அதெல்லாமே உடச்சி எண்ணெயாட்டிக்கலான்னு உடச்சிட்டு இருந்தோம். மாயாவோட அத்தை வந்ததுலேருந்து என்கிட்ட அம்மா நீ அத்தை மாதிரி தோசை சுட்டு கொடு, நீ வந்து அத்தை மாதிரி ஸ்டார் ஃபிஷ் போடு, பட்டர்ஃப்ளை போடு அப்படின்னு என்னையே ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் என்னன்னும் பண்ணேன், அவள் டிஃப்ரெண்ட்டாக தோசை கேட்குறா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சுட்டு கொடுங்க நீ, அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படின்னாங்க. சரின்னு அந்த அன்றைக்கி என்ன வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு தோசையும் ஸ்டார் ஃபிஷ் தோசையும் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு அந்த ஷேப்பே வரல, ஏதோ ஒரு ஷேப் ஊற்றி கொடுத்தேன். இல்லை இருந்தாலும் நீ வந்து
அத்தை சுட்ட அளவுக்கு சுடலை, நான் போய் அத்தையை கூட்டிகிட்டு வரேன்ட்டு மேலே போனாங்க. அகன் குட்டியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் சரி நானே சுட்டு தரேன் வா மையா குட்டின்னு கூட்டிகிட்டு வந்து ஸ்டார் ஃபிஷ் தோசை அந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம். ஆனால் தோசை சுடுறது கூட ஓகேங்க, அதை வந்து அவங்கள சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு 4-5 லொக்கேஷன் மாறிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கே டயர்ட் ஆயிருங்க. சரின்னு டிவி போட்டுவிட்டு ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வச்சிட்ருப்பேன். இப்போல்லாம் லிட்டில் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அதை விரும்பி பார்க்குறாங்க. அது நம்ம பார்க்குறக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் சரின்ட்டு அந்த லிட்டில் கிருஷ்ணா போட்டு விட்டோம்னா ஏதோ அரை தோசைனாச்சு உள்ளே போகும். இப்போது அத்தை வந்ததுக்கப்புறம் அண்ணி ஸ்ட்ரிக்டாக நோ ஸ்க்ரீன் டைம்லாம் காட்டக்கூடாது, டிவியே போட்டு விட்டுறாதீங்க, என்ன ஆனாலும் சரி நீங்கள் வெளியே போய் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ்னாச்சும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்களே அதெல்லாம் வச்சிட்டு இருந்தேன். அதனால் சரி நீங்கள் இவளுக்கு சாப்பாடு ஊட்டினீங்கன்னா நீங்களும் நடந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் 10,000 ஸ்டெப்ஸும் முடிஞ்சிரும், அவளும் சாப்பிட்ருவா அப்படின்னாங்க. சரி இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டு சரி மாயக்குட்டி நீ வெளியே போய் விளையாடு, நீ விளையாடவே நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். வாட்சியும் அப்பப்போ பார்த்துக்கிட்டாங்க. அவள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும்ன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தா 3,500 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருக்கேன் அவளுக்கு அந்த சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே. அதே அளவு தான் அவங்களும் நடந்திருப்பாங்க. அதாவது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நான் ஒரு தோசை கொடுக்குறேன்னா அந்த தோசையோட கேலரிஸ் எவ்வளவோ அந்த கேலரிஸை மாயா குட்டி நடந்து அப்போவே அந்த கேலரிஸை பர்ன் பண்ணிடுறான். அதனாலேயே என்னமோ சுத்தமாக வெயிட் போடுறது இல்லைங்க. ஆனால் குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அதில் ஒன்று தான் இந்த வெயிட் லாஸு. எவ்வளோ உண்டு சாப்பிட்றாங்களோ அந்த கேலரிஸை அன்றைக்கே அவங்க பர்ன் பண்ணிடுறாங்க. அதனால தான் அவங்க சுத்தமாக வெயிட் போடுறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபிட்டாக சிக்குன்னு ஓடிட்டே எனர்ஜியாக இருக்காங்க. நமக்கு தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் கம்மல் உட்காந்துக்கலாமா இல்லை படுத்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போல்லாம் அடிக்கடி சீக்கிரம் டயர்ட் ஆயிடுது. ஆனால் வெயிட் ஏறும்போது எதுவுமே தெரியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் ஏறிச்சுன்னா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறப்பவே நோட் பண்ணோம்னா அப்படியே இழப்பெடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு டயர்ட் ஆயிரும். ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாடி வெயிட் தான். எப்படி வெயிட் குறைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வெயிட் குறையதே இல்லையோ லைட்டாக சாப்பாடு பார்த்தாலே நமக்கு ஈஸியாக வெயிட் ஏறிடுதுங்க. ஒருத்தங்க பாடி கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்போ தான் வெயிட் போட ஆரம்பிச்சிது. இத்தனைக்குமே டாக்டர் வந்து எனக்கு ஸ்ட்ரிக்டாக ரைஸ்லாம் சாப்பிட வேணாம், இந்த மாதிரி பயிர் எதாவது வேணால் வேவிச்சு சாப்பிட்டுக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி ப்ரெக்னென்சி டைமில் நிறையா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நல்லா ஹெல்த்தி டயட்டாக தான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த பயிர்லேயும் காப்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. நான் ஒரு கப் பயிர் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 450 to 500 கேலரிஸ் இருந்திருக்கு. அந்த கேலரிஸ் எல்லாமே என் பாடியில் அப்படியே டெபாசிட் ஆயிடுச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆரம்பித்தோம். அதுவும் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஃபீடிங் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் இன்டேக் பண்ணுறது இப்படியே பண்ணி நல்லா எக்ஸஸ் வெயிட் ஆயிடுச்சு. இப்போ தான் ரீசன்ட் டேஸாக கொஞ்சமாக இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10,000 ஸ்டெப்ஸில் ஆரம்பிச்சிருக்கேங்க. கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே டயட் கண்ட்ரோல் பண்ணலாம், லைஃப் ஸ்டைலை மாற்றலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம் இதெல்லாமே. நம்ம உணவு முறையை மாற்றாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இப்போ தான் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நம்மள நிறையா பேர்த்துக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். அதனால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ரிசல்ட்டு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன விதமான உணவு முறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பொமரேனியன் பப்பி வேணும்னு கேட்டிருந்தாங்க. தம்பி வந்து அவங்களுக்கெல்லாம் நீட்டாக பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு விட்டோம்னா சேஃபாக போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க பாக்ஸ்லையெல்லாம் ஹோல் போட்டுட்டு காலையில் கேட்டாங்கன்னா ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸில் வச்சு விட்டோம்னா அவங்க டைமிங் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் வந்து அவங்க கைக்கு கிடச்சிருங்க. ஏன்னா எல்லாமே சேஃபாக பண்ணிகிட்ருக்கோம். அகன் குட்டியுமே நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டாங்க. அணுவுமே சாப்பிட வந்துட்டாங்க. மாயா குட்டிக்கு நான் தோசை ஊட்டிகிட்டு இருந்ததுனால சரின்னா அவங்களே தோசை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இப்படி தான் கரெக்ட் டைமுக்கு வரலைன்னா யாருக்கு வேணுமோ அதை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு போய்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆல் டைம் வந்து கிச்சன் ஓப்பன் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான், ஏனும் நீ பார்த்த வேலை இப்போ அவன் நீ டிஃப்ரெண்ட்டாக தோசை கேட்டுட்ருக்கா அப்படின்ட்டு. அப்பா தம்பி எல்லாத்துக்குமே குக்கிங் தெரியுங்க. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தேங்காய் சட்னி சாதம் இதனாச்சும் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. குக்கிங் தெரியல, நாங்கள் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றோம், அந்த மாதிரி பேச்சுக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை.
கோவில் விசேஷம் முடிஞ்சதுமே மாயாக்குட்டி ஃபிஷ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸாக எதுவுமே நம்ம செய்யலை. சரின்னு அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கும்போதே வந்து முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க முள்ளெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முள்ளை நம்ம அடிக்கடி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் முள் கவனமாக பார்க்கணுங்க. அதனால் இப்படி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கும் பிரச்சனை இருக்காதுங்க. அந்த பெப்பர் சால்ட்டு மட்டும் மேரினேட் பண்ணிவிட்டுங்க. கோகோனட் ஆயிலில் தான் நான் அன்றைக்கி தவா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபிஷ்ஷு டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா மசாலாஸ் எல்லாம் போடும்போது அவங்களுக்கு காரம் அதிகமாகிரும். அதனால் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பெப்பரும் சால்ட்டு மட்டும்தாங்க போடுவோம். ஆனால் எப்படி அழகாக அவங்க ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு சில இடத்துல சின்ன சின்ன முள் இருக்கதாங்க செய்யும். அதையும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அகன்குட்டிக்குமே பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஸ்டீம் பண்ணி தான் கொடுத்தோம் ஃபிஷ்ஷு. ஆனால் அடுத்த நாளே அவங்களுக்கு வந்து லைட்டாக ஃபீவர் வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் சாப்பிட்டதுனாலையா என்னன்னு தெரியலைங்க. ஒருவேளை ரொம்ப நாளாக அவங்களுக்கு நான்வெஜ்ஜே கொடுக்காம முதன்னு ஃபிஷ்ஷு தான் கொடுத்தோம், அதனாலையா கூட இருக்கலாம். இந்த பச்சைவந்தி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தெரியாமல் வழி தவறி வந்துருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப குட்டி பச்சைவந்தி. ஆனால் இதெல்லாம் விஷம்லாம் கிடையாதுங்க. பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டாக பிடிச்சிப்போம். அதனாலேயே பயந்துக்குவாங்க. மாயாக்குட்டி கொஞ்ச நேரம் அது கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா ராமர் வானம்னு சொல்லுவோம். நல்லா இருக்குங்க அதோட ஸ்மெல்லு. கிட்டத்தட்ட முல்லைப்பூ டைப்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது ஒரு கொடி வெரைட்டி தாங்க. தம்பி கம்பி மாதிரி கட்டி விட்டு ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் தான் ஹைட்டாக பழந்து போய் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது ஆடி மாதம் சீசனுக்காக என்னன்னு தெரியலைங்க. லைட்டாக அப்பப்போ மழையும் பெய்யுது. பூவெல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுங்க. அப்பப்போ அம்மா இதுக்கு உரம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. 2 months ஒன்ஸ்னாச்சு நுண்ணூட்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போடுவோம். தென்னை மரத்துக்கெல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் போடுவோம். அதனாலேயே என்னமோ பூ வந்து நல்லா இருக்குது, ஈல்டெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ரெய்னி சீசன் முடிஞ்சோடனே செடியை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்ச நாளாக செடி எல்லாமே ஃபுல்லாக பூவாகவே இருக்குதுங்க. அம்மா காலையில் பார்த்தா ஒரே व्यசனமாக இருக்கும் போல். அதனால சாயந்தரம் 4 மணி ஆனாலே போய் பூ பறிச்சிட்டு வான்னு என்னை ஒரே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு போய் கிட்டத்தட்ட 1 hour ஆகுங்க எனக்கு இந்த பூவெல்லாம் பறித்து முடிக்க. அந்த 1 hourக்கு அப்புறம் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தோம்னா அழகாக முல்லைப்பூ தனியாக, ராமர்வான பூ தனியாக, அதுக்கப்புறம் ஜாதி முல்லை தனியாக அப்படின்னு ஒரு 3-4 முளை வரும் பூ. சில பூவெல்லாம் சாமிக்கு போட்டுருவோம். கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அங்கே கொண்டுட்டு போவோங்க. மிச்சத்தை வந்து நானும் அணுவும் ஷேர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த முல்லைப்பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக முத்து முத்தாக இருக்கும். அழகாக இருக்கும். பறிக்கிறதுக்கும் சரி கட்டுறதுக்கும் சரி அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. பூ எல்லாமே 4 o'clock பறிச்சிட்டோம்னா அதுக்கு முன்னாடி வந்து அது விரியாமல் இருக்கும். ஒரு 5 மணி ஆயிடுச்சுன்னா போதும் செடியிலேயே எல்லா பூவும் மலர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த பூவை பறித்து நம்ம கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி முல்லையிலே வந்து ஒரு மாதிரி டபுள் ஷேடு கலரில் இருக்கும். பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்குங்க. பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாதி முல்லை பூ தான் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அம்மா வந்து அந்த பூவை கட்டி கொடுத்தாங்கன்னா தலையில் வச்சுருப்பேன், மொட்டாக தான் வச்சுருப்பேன். நைட்டு ஒரு 8 o'clock பார்த்திங்கன்னா அந்த பூ நம்ம தலையிலேயே வந்து விரிஞ்சிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. அகன்குட்டியும் மாயாவும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் டைம் வந்து டைம் பாஸ் ஆகணும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தவங்க ஷேர் பண்ணி பண்ணிகிட்ருப்பேன். அவனுக்கு வந்து முக்கால்வாசி நேரம் அகனை பார்த்துக்கிறது தான் வேலையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து யாருனாலையும் இப்போல்லாம் மெயின்டைன் பண்ண முடியறதே இல்லைங்க. ஒரு 1/2 hour இருப்பார், மிஞ்சி போனால் 1 hour ஒருத்தங்கிட்டே இருப்பார். உடனே அம்மா வேணும்னு அழக ஆரம்பிச்சிடுவார். அப்படியே மாயாக்குட்டிக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் தாங்க அகன். 2 பேருமே 2 துருவங்கள் மாதிரி தான். ஒருத்தங்களுக்கு வந்து குளிராகாது, இன்னொருத்தங்க வந்து குளிர் இல்லைன்னா தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. தம்பியுமே அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக கூண்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெல்டிங் வைக்கிற ஒர்க்கு இல்லை சின்ன சின்ன கூண்டு செய்கிற ஒர்க்கெல்லாம் வந்து நம்மளே பார்த்துக்கிறதுங்க. ஏன்னா ஒன்றுக்கும் வெளியே போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுலேயும் டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் நம்மளே பார்த்துக்கிறது. ஈவினிங் ஒரு 6:45 7 கிட்டே இருந்தால் தான் எல்லாருமே வீட்டில் இருப்போம். பால் கறவை, தண்ணி எடுத்து விடுற வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு தான் ஃபேமிலி எல்லாம் கேதர் ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காமெடி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். அகன்குட்டியுமே 8 8:30 டக்குன்னு தூங்க போயிடுவாங்க. அவங்களும் ஆக்டிவாக இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான். ஈவினிங் டைமில் ஸ்பீக்கர் போட்டுட்டு மாயாக்குட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அகன்குட்டிக்கும் ஒரே சந்தோஷம். அக்கா ஆடுறத பார்த்துட்டு அவங்களும் கையை காலை அசைச்சிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அம்மாவை நான் பொழிச்சிட்டு வந்த பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.
அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலக்கடலை கொஞ்சம் இருந்தது, அதெல்லாமே பாயில் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தான் எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே ஈவினிங் வந்து நல்லா காற்றடிச்சதுங்க, ஆடி காற்று. எல்லாருமே கடலை தொலைச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஸ்பீக்கர் போட்டுவிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏதோ ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் தான் எடுத்துக்கிறதுங்க. பயிர் வேவிக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரி சுண்டல், கார்ன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எப்போவுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் எவ்வளோ நல்லா விளையாடுறாங்களோ அவ்வளோ டீப் ஸ்லீப் போயிடுவாங்க. நைட் டைமு நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. அண்ட் நைட் டின்னரும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதனாலேயே ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்றது, இல்லைன்னா ப்ளே ஏரியா, வாக்கிங் இந்த மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் அவங்களும் நல்லா டயர்ட் ஆயிடுவாங்க. நமக்கும் ஃபீடிங்க்கும் பிரச்சனை இருக்காது, நைட் தூங்குறதுக்கும் பிரச்சனை இருக்காது. நல்ல பழைய பாட்டு போட்டு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாங் வந்து லாங் வீடியோவில் போட முடியாதுங்க, ஏன்னா காப்பிரைட் வந்துடும். அதனால் வந்து நான் வாய்ஸே கொடுத்துட்றேன். தம்பியும் அப்போ தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டா போதும், சேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. மாயா குட்டியும் அத்தையும் மாமனு இருந்தாலே சரிங்க, எப்படி டைம் பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. மகன் குட்டிக்கு மாயா இருந்தால் போதும், ஏதோ துருன்னு குட்டியாக ஒரு உருவம் ஓடிட்டுருக்குன்னு அவருமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். மாயா குட்டி இந்த தவழ்கிற ஸ்டேஜையே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. குழந்தையாக இருந்ததுலேருந்து அவங்க தவளவே இல்லை, உட்கார்ந்தாங்க, அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அகன்குட்டி இப்போ தான் தவள ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தவழ்கிற ஸ்டேஜெல்லாம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் ஆசையாக அழகாக இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக தவழ்ந்து போகிறாங்க. இருந்தாலும் நைட்லாம் தூங்குறப்ப திடீர்னு எழுந்திரிச்சு பெட்லேருந்து தவள ஆரம்பிச்சிட்றாங்களாமா. கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. 5 வருஷத்துக்குள்ளே எல்லாமே சொல்லி கொடுத்துடணும். அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிடுவாங்க. அவங்க என்னவோ ஆக போகிறாங்க அப்படிங்கிறது அந்த 5 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம எல்லாமே அவங்களுக்கு பக்குவப்படுத்தி சொல்லி கொடுத்துடணும். எல்லோரும் டான்ஸ் ஆடினது போதும், போகலாம், சாப்பிட்டு தூங்கலான்னு சொன்னாங்க. ஆனால் மாயக்குட்டி குச்சி எடுத்து அவங்க அத்தையும் மாமனையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் ஒழுங்காக ஆடணும், இன்னொரு 1 or 2 hours ஆடிட்டு தான் போகணுன்ட்டு திருப்பியும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சாயந்தரம் வந்து இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கள பார்த்தா அவ்வளோவா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. டிவி, செல்ஃபோன் அப்படின்னு உட்காராமல் கொஞ்ச நேரம் அவங்களோட விளையாண்டாம்னாலே நம்ம மனசு ரிலாக்ஸாகவும் இருக்குது, நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அகன்குட்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்குமே ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நாங்களுமே டிவி பார்க்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா டிவி போட்டால் அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே டிவியில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அகன் ஃபுல்லாக டிவியை தான் பார்த்துட்ருக்காரு. அதனாலேயே எல்லாம் சாயந்தரம் ஆனால் வெளியே வந்துடுறதுங்க. டிவி போட்டே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்படியே நாங்களும் இந்த ரொட்டீனுக்கு வந்து செட் ஆகிட்டோம். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா லைஃப் வித்தவுட் சோஷியல் மீடியாவும் நல்லா தான் இருக்கும் போல். நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிட்டுங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். நம்ம வீட்டுக்கு போகிறோங்க. வந்து ஒரு 10 days இருக்கும். அப்பா அம்மா வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. இந்த ஒரு 10 days வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக. திருப்பியும் நம்ம ரொட்டீனுக்கு போகிறோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரொட்டீனை ஃபாலோ பண்ண போகிறோம். மாயாக்குட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிளேஸ் மாறினா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. 1 week ஒரு இடத்துல இருப்பாங்க, திருப்பியும் வீடு மாறினோம்னா அவங்க சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா புது வீடு, புது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க. நமக்கு தான் லக்கேஜ் பேக் பண்ணுறது, திருப்பி அதை கொண்டு போய் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் மாயாக்குட்டி அப்படியே ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிடுவாங்க. அகன்குட்டியை பிரிஞ்சு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த 1 week நல்லா ஜாலியாக ஒட்டிக்கிட்டார் எங்ககிட்ட. அவருக்கு மட்டும் அவரை மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. இதில் வேறு எனக்கு ஒரே வருத்தங்க, இவ்வளோ நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, இப்போ தான் வந்தான் 1 week. கொஞ்சம் அத்தை அப்படின்னு எட்டி பார்த்தான். திருப்பியும் நான் ஒரு லாங் கேப் விட்டுட்டு போனால் அத்தையை மறந்துடுவான் அப்படின்னு நான் ஒரு ஃபீலிங்லேயே கிளம்பிட்டு இருந்தேன். வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் கதை பேசினாலும் அந்த கார்கோல் ஏறி அந்த பாய் சொல்கிற சமயத்தில் நிறையா அட்வைஸ் வரும். அப்படியே அங்கேயும் நிறையா கதை வரும். எல்லாத்தையுமே கேட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நம்மளும் ஊருக்கு கிளம்புறோம். அகன்குட்டியும் பாய் சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பீஸ்ஃபுல்லான ரொட்டீன்லேருந்து திருப்பியும் ஒரு ஹரிபரியான ரொட்டீனுக்கு போகிறோம். ஊருக்கு போகிற வழியிலேயே கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லியிருந்தோம். பாட்டியும் நிறையா பூ பறித்து கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கிட்டுங்க கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகணும். கிராமத்து கோவிலுங்க, பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி. இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேர் வந்து அடைச்சல் போட, கெடா வெட்டு அப்படின்னா இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆத்தோரத்தில் இருக்கறனால அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவிலுமே. ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகிறப்போ இந்த வழியாக வந்தோம்னா கோவிலுக்கு போக மாட்டோம். வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலேருந்து கிளம்பிடுவோம்.
கோவிலில் விசேஷம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. கோவில் வந்து சாட்டினாங்க. விசேஷம் அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. சுற்றுப்பத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கிராம மக்கள் வந்து இந்த கோவில் விசேஷத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக நடக்கும். சாமி பேரே பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன், 1000 கண்ணுடையாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்களும் திருப்தியாக சாமி கும்பிட்டுங்க அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.